எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு JavaScript ட்ரிக் பார்க்க போகிறோம். அதாவது ஃபாஸ்ட்டாக அரேயில் உள்ள வேல்யூஸை எப்படி நம்ம பிரித்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணுறது, தேவைப்படும் போது இண்டெக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. அதுக்கு ஃபாஸ்டர் அரே இண்டெக்ஸிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்மார்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. டிப்பிக்கலாக நம்ம ஒரு அரேயை நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னா JavaScriptல ஒரு அரே நம்ம இது பண்ணிக்குவோம், டிஃபைன் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ARRங்கிறது நம்மளோட அரே. ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு நான் சில வேல்யூஸ் போட்டுக்கலாம். 10 4 5 7 8 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஒரு 6 வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் இந்த ஃபஸ்ட் 3 வேல்யூஸை நான் எடுத்து அசைன் பண்ணணும் தனியாக அப்படின்னா கான்ஸ்ட் ஆர் வேர் போடுவோம். நார்மலாக வேர் எக்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணணும், ARR ஃபஸ்ட் இண்டெக்ஸ். இதே மாதிரி 3 வேல்யூக்கு பண்ணணும். மூணு வேல்யூ நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணணுன்னு 1 2 y z இந்த மாதிரி 3 போட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் கன்சோலில் பிரிண்ட் பண்ண போகிறேன். சரியாக அசைன் ஆகிருக்கா அப்படிங்கிறதுக்காக. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் equal to plus y z equal to plus z அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்குங்க. இன்ஸ்பெக்டில் போய் கன்சோல் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா x equal to 10 y 4 z5 அதாவது 3 வேல்யூ 0 1 2 அதாவது செகண்ட் இண்டெக்ஸில் உள்ள வேல்யூஸ் 3 அசைன் ஆகிருக்கு. சப்போஸ் இது எல்லாத்தையும் பண்ணணும்னா இன்னொரு 3 லைன்ஸ் போடணும், 3 வேரியபிள்ஸ் போடணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 வேல்யூஸ் இருக்கணும். இங்கே இந்த அரேயில் 10 லைன்ஸ் எழுதணும், 10 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணணும். இது கொஞ்சம் ஓல்டர் வே. ஆக்சுவலாக இதுக்கு ஸ்மார்ட்டர் வே ஒன்று இருக்குது. அது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் இதெல்லாம் எடுத்துடுறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒன் லைனில் இதை நம்ம அசைன் பண்ணலாம். வேர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னென்ன வேரியபிள் வேணும், எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா, இப்போ இந்த 3 வேரியபிளும் போட்டுட்டு மற்றதெல்லாம் நான் ரெஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளில் நான் அசைன் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணேன்னா இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த அரேயில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் எக்ஸு, செகண்ட் எலமெண்ட் ஒய், தேர்ட் எலமெண்ட் ஜெட்டுக்கு போயிடும். மற்ற எல்லா வேரியபிள் 8 9 2 மற்ற எல்லா வேல்யூஸும் ரெஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளில் அசைன் ஆயிரும். இதுதான் ஸ்மார்ட்டர் வே ஆஃப் டூயிங் ஃபாஸ்டர் ரீஇண்டெக்ஸிங். ஓல்டு வே எப்படி இருக்குது பாருங்கள், 1 by 1 நீங்கள் லைன் போடணும். இது ஸ்மார்ட் வே எப்படி இருக்குன்னா ஒரே லைனில் முடிஞ்சிடலாம். இப்போ இதை செக் பண்ணணும் நீங்கள் அப்படின்னா இதை அப்படியே பிரிண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் நம்ம ரெஸ்ட்டும் அப்படின்னு வச்சுருக்கீங்க இல்லையா, அதையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துலாம். ரெஸ்ட் ஈக்குவல் டு ரெஸ்ட் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நம்ம இதை இது எல்லாத்தையும் நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இந்த கமெண்ட் பேர் பிளாக் கமெண்ட்டு. இப்போ நான் ஸ்டோர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். x10 y4 z5 ரெஸ்ட் ஈக்குவல் டு 8 9 2 அப்படின்னு வந்துடுது. ஸோ இதுதான் ஸ்மார்ட்டர் வே ஆஃப் வேல்யூ அசைனிங் இல்லைனா அரே இண்டெக்ஸிங். ஃபாஸ்ட்டாக இண்டெக்ஸ் ஆகி அப்படியே அசைன் ஆகிடுது. நீங்கள் அதை பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கணுன்னு நினச்சது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம போக போக பார்ப்போம். JavaScript, CSS, HTML ட்ரிக்ஸ் குயிக்காக எப்படி யூஸ் பண்ணுறது டெவலப்மெண்ட்டில் அப்படின்னு. தேங்க்யூ.